அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பிஞ்சு குழந்தைகள் கிட்டத்தட்ட 10 பேரு, பெரியவர்கள் ஒரு 21 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 38 பேர் உயிர் இழந்து இருக்கிறார்கள். அந்த பலியான உயிர்களுக்கு மதிப்பளிக்காமல் விஜய் அவர்கள் அங்கிருந்து வேகமாக ஓட்டம் எடுத்து சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். விஜய் அவர்கள் குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம், இது ஒரு தலைவருக்காக கூடிய கூட்டம் அல்ல, ஒரு நடிகரை பார்க்க ஒரு ஆர்வத்தில் முண்டியடித்து எல்லோரும் வந்ததால் வந்த வினை. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், இதை வைத்து மட்டமான அரசியல் செய்யக்கூடாது அப்படி என்கிற கருத்தை முதலில் வைத்துவிட்டு, இரண்டாவதாக தலைவன் என்பவன் தான் செல்கிற போது தன்னை பார்க்க வருகிற தொண்டர்களுக்கும் தன்னை நோக்கி தன்னுடைய கருத்தை கேட்க வருகிற பொதுமக்களுக்கும் எந்தவித அசம்பாவிதமும் எந்தவித இன்னல்களும் வராமல் பார்த்துக் கொள்பவன் தான் முதலில் தலைவனாக இருப்பான். தலைவன் என்பவன் தானாக வந்து விடாது. அந்த தலைமை பண்பு என்பது ஒருவருக்கு எப்படி வரும் என்றால், அவர்களுடைய தொண்டர்கள் நடந்து கொள்கிற விதம், அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை கட்டுக்கோப்பாக வழி நடத்துகிற அந்த தலைமை பண்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் தலைவனாக முடியும். ஆக விஜய் அவர்கள் ஒரு நடிகர் தான், தலைமை பண்பு என்பது அவருக்கு இல்லை அப்படி என்பதை தான் அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். கரூர்ல இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே அரசு இயந்திரம் வேகமாக செயல்படுகிறது. அதாவது அதிகபட்சமாக உயிரினுடைய பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்பதற்காக அங்கிருக்கிற பொறுப்பு அமைச்சர் உட்பட எல்லோரும் அங்கே இறங்குகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது வேற ஒரு, அதாவது ஒரு தலைவன் பனையூர் பண்ணையார் வீட்டுக்குள்ள போய் பதுங்கி கொண்டு, அதற்கு பதிலாக இவர்கள் வைக்கிற வாதம் என்னன்னா, திமுக அரசு கரூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. வீடியோ ஆதாரங்கள், எல்லா வீடியோ ஆதாரங்களும் வெளியே வருது. எப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த இடத்துல கலவரம் நடந்ததற்கோ அல்லது கலவரம் தூண்டுவதற்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் ரொம்ப நிதானமா நிறுத்தி பேசிட்டு, அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, எல்லாரும் மயங்கி பொத்து பொத்துன்னு விழறாங்க என்பதையெல்லாம் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் கிட்டத்தட்ட சென்னையில இருந்து கரூருக்கு வர 4 மணி நேரம் ஆகிற விஜய் 40 நிமிடங்கள்ல திரும்பி போகும்போது போயிருக்கார் சென்னைக்கு. விஜய் துணிவாக ஒரு தலைவனாக ஆண்மகனாக களத்தில் நின்று, என்னை பார்க்க வந்த என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய பொதுமக்கள், இவர்களுக்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லிக் கொள்கிற விஜய் அங்கு இருந்திருக்கணும். அன்றைக்கு இரவு கரூரில் மருத்துவமனையில் அவர்களோடு இருந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்க வேண்டும், அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். இது அவர் செய்யவே இல்லை. இப்ப தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா ஓடி ஒளிகிற இந்த விஜய் 2026 சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்மை காப்பாற்றுவார்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? விஜய் அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சாணக்கியன், அதாவது குருமூர்த்தி, அவங்களே பெருமையா சொல்லிப்பாங்க, அங்க போய் தஞ்சம் அடைந்திருப்பதாக செய்தி. உடனடியாக இந்த மக்களுக்கு பலியான அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அறியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விஜய் ஆரம்பித்திருக்கிறார் வேலையை. அதாவது சிடி நிர்மல்குமார், விஜய் கட்சியினுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உடனடியாக நீதிமன்றத்திற்கு போய் மதுரை கிளையில சிபிஐ விசாரிக்க வேண்டும், காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படி என்று ஒரு மனுவை போட்டு இருக்கிறார். இது ஏன்னா, நம்ம மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டோம், இந்த தவறிலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு, நம்ம நடந்தது ஒவ்வொரு நிகழ்வும் யாருடைய செல்போனிலேயும் படமாக்கப்பட்டிருக்கிறது, நிமிடத்துக்கு நிமிடம் அது வெளிவந்து கொண்டிருக்கிறது, போக போக விஷயம் கைமீறி போகுது. ஆக ஏற்கனவே புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுன், சிடி நிர்மல்குமார் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. இது விஜய் மீதும் பாய்ந்து விட்டால் நம்ம என்ன பண்றது? ஆக எஜமான் கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடுவோம் அப்படி என்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்ளதான் இவங்க நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன ஆச்சு, அவர்களுடைய நிலைமை என்னன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்த சிடி நிர்மல்குமார் ரொம்ப திமிரா நக்கலா ஒரு பதில் சொல்றான். அந்த மனுவை தாக்கல் செய்து விட்டு வெளியில பேட்டி கொடுக்கும்போது, அதாவது மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நாங்க மீட்டிங் போனோம்னா என்ன பாலைவனத்துல போய் போடணுமா அப்படின்னு கேட்கறான். இவனெல்லாம் பார்க்கும்போது செருப்பாலே அடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தோணுமா தோணாதான்? அதாவது இவனுங்களால 38 உயிர் போயிருக்கு, பிஞ்சு குழந்தைகள் மரணித்து போயிருக்கு, இதையெல்லாம் இவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? ஆனா இவனுங்க செஞ்ச தப்ப இவனுங்க மாட்டிக்க கூடாது என்பதற்காக திமுகவின் மீதும் திமுக அரசு மீதும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் வன்மத்தை கொட்டுறீங்கல்ல. இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுங்கடா. அப்படி எதுவுமே இல்லை. மாண்புமிகு அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்திருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லாரும் உங்களுக்கு என்ன நடந்தது தெரிந்தது எல்லாவற்றையும் மனுவாக கொடுங்கள் அப்படின்னு கோரிக்கை வைத்துட்டு ஆய்வு செய்துட்டு அவங்க வந்திருக்காங்க. இவனுங்க கேட்ட இடம்
இவனுங்க தான் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்றானுங்க, எங்களுடைய அணில் குஞ்சுகள் அங்கங்க தாவும் அப்படின்னு இவனுங்க தான் வந்து முன்கூட்டியே எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். ஆனால் 8:45னா 8:45, மிஞ்சி போனா ஒரு 9:30 மணிக்கு பேசணும். அங்க நின்று பேசிட்டு நீ அங்க இருந்து கடந்து போயிருந்தால் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டு இருக்காது. ஒரு பக்கம் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது டைம் எதுக்கு போலீஸ் கொடுக்குறாங்க? டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு? 8:45 உனக்கு டைம்னா 10:30 மணிக்குள்ள நீ பேசி முடிச்சு 11 மணிக்குள்ள பேசி முடிச்சனா அடுத்தது அந்த ரூட் கிளியர் ஆகும், பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, போவாங்க வருவாங்க. அதுக்காக தான் வந்து காவல்துறை பாதுகாப்பும் சரி, அந்த இடத்துல பர்மிஷனும் சரி, இந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. ஆனா இவனுங்க எதையுமே மதிக்கிறது இல்ல. காலையில ஒரு டிஎஸ்பி போய் கேட்கிறாரு, ஏங்க இப்படி எல்லாம் வண்டியை ரோட்டு மேல போட்டு நிறுத்தி வச்சிருந்தா போக்குவரத்துக்கு ரொம்ப நெரிசலா இருக்கு, உங்களுடைய தொண்டர்களை கொஞ்சம் வந்து அமைதிப்படுத்துங்க, கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னா இவனுங்க வந்து எதையுமே கேட்கல, செய்யல. காவல்துறை மேல குற்றத்தை சொல்றீங்க. ஆனால் காவல்துறை உங்களோடு ரொம்ப போராடி இருக்கிறது. அதற்கான வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதாவதுதான் அண்ணன் திருமா சொல்றாங்க, அங்க தலைமை பண்பும் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது. அது ஒரு நடிகர், இவங்க ஒரு ரசிகர்கள். ஒரு நடிகனை பார்க்க இந்த ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டு போனதால் நடந்த விபத்து இது அப்படின்னு அவருடைய அரசியல் பார்வை. அதனாலதான் அவர் வந்து இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், இது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தலைவனால் நடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு அண்ணன் திருமா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதிமுக பாஜகவை தவிர விஜயை ஆதரித்தோர் ஒருவரும் கிடையாது. விஜய் இப்ப வலையில அழகா சிக்கி இருக்கார். சிபிஐ வழக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டால் இந்த வழக்கு அப்படியே கிடப்பில போட்டு அது மாதிரி நடக்கும். விஜய் அவர்கள் எப்படி அதிமுக பாஜகவிடம் சிக்கி இன்றைக்கு பலியாகி இருக்கிறதோ அது போல விஜயும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள, தன்னை காவல்துறையிடமிருந்து தற்காத்துக் கொள்ள பாஜகவிடம் அடிமை சேவகம் செய்ய போகிறார். அண்ணாமலை இதை வைத்து அழகா அரசியல் பண்றார். செந்தில் பாலாஜி மீது குற்றத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மக்கள் முடிவு கட்டுவார்கள். அண்ணன் திருமா எப்போதுமே அதாவது ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார். கட்டுக்கோப்பாக இருங்கள், கொள்கையோடு இருங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அந்த அமைதி, அந்த எப்படி நடந்து கொள்வது, எப்படி பொதுக்கூட்டங்களில் செயல்படுவது, எப்படி கூட்டத்துக்கு வருகிற மக்களுக்கு, பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது சாதாரண தொண்டனுக்கு தானாகவே வந்துவிடும். ஆக இந்த அரசியல் அறிவை விஜய் தானும் கற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய தொண்டர்களுக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு இத்தனை உயிர் பலி போயிருக்கிறது. திமுக அரசு களத்தில் இறங்கி முடிந்தவரை போராடி இருக்கிறது. பல கேள்வி கேட்கிறான், எதுக்காக உடனடியாக நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, எதுக்காக உடனடியாக அங்க அமைச்சர் வந்தார், எதுக்காக செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னாடியே அங்க போனாரு, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதுவுமே இல்ல. மக்களை குழப்ப வேண்டும், திசை திருப்ப வேண்டும். விஜய் மீது அதாவது படிந்திருக்கிற அந்த கையில் படிந்திருக்கிற அந்த ரத்த கரையை எப்படியாவது நக்கியாவது துடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள், அதாவது அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் விஜயை காப்பாற்ற துடிக்கிறார்கள். விஜய் வந்து ஒண்ணு தன்னுடைய டேர்ம்ஸ்க்கு ஒத்து வரணும், அப்படி இல்லையா அரசியலை விட்டே வெளியே போகணும். இதுதான் பாஜகவினுடைய அடுத்த மூவாக இருக்கும். விஜய் ஒரு தற்குடித்தனமான, அதாவது பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்த உனக்கு வியர்வியில், அதாவது ரத்தத்தை வியர்வியா சிந்தி வேலை செய்து உங்களை போன்ற தற்குறி தலைவர்களுக்கு கூட்டம் கூட்டமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூடி வெயில்ல நின்று உசுர பலி கொடுத்தான் இல்லையா, அந்த தொண்டர்களுக்கு இனிமேலாவது புத்தி வர வேண்டும். பிஞ்சு குழந்தைகளை ஏதாவது கூட்டின்னு போறீங்க, அவன் என்ன நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறானா, குழந்தை படிப்புக்கு ஏதாவது செய்ய போறானா? அவனுடைய அரசியலுக்கு நாம் தேவைப்பட்டால் நம்மை பயன்படுத்தி கொண்டு நம்ம தூக்கி எடை போடுறவனுக்கு பேரு தான் அரசியல்வாதி. அதில் நல்ல அரசியல் தலைவர்கள் யார் என்றுதான் நாம் தேட வேண்டும். அப்படி தேடுகிற போதுதான் இந்த சமூகத்தை சாதி ஒழிப்பே, மக்கள் விடுதலை, மனிதநேயத்தோடு மக்கள் வாழ வேண்டும், சாதி மதம் இனம் மொழி இவற்றையெல்லாம் கடந்து மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்று உரத்த குரலில் கனத்த குரலில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமா போன்ற அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் நீங்கள் பயணித்து போனால் ஒரு நல்ல அரசியல் தலைவராக, எதிர்கால தலைவராக நீங்கள் வளர முடியும். இல்லை என்றால் இது போல தற்கொலை கூட்டமாக இருக்கலாம், அல்லது உங்கள் விலை மதிப்பற்ற இந்த உயிர் இப்படி கேவலமா தான் போய் ஆகணும். அந்த பிஞ்சு குழந்தைகளை நினைக்கும் போதுதான் நெஞ்சி பொறுக்கவே இல்லை. இன்று முழுவதும் அண்ணன் திருமா அவர்கள் கரூரிலே முகாமிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இறந்து போன அத்தனை பேரையும் நலம் விசாரித்து அவர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறார். பிரச்சனைனா ஓடோடி போய் நிக்கிறவருக்கு பேரு தான் தலைமை. அது திமுகவும் செய்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் செய்திருக்கிறது, அதிமுக காங்கிரஸ் எல்லாம் செய்திருக்கிறது. ஆனால் இந்த பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதிமுக போய் பார்த்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அதிமுக எப்பவுமே டபுள் கேம் ஆடுவானுங்க. ஒரு பக்கம் போய் அந்த பக்கம் பாருங்க, நான் முதலாளிக்கு விசுவாசமா இந்த பக்கம் பேட்டி கொடுக்குறேன் அப்படி என்கிற ஒரு கேவலமான நிலையை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த அதிமுக பாஜக. இவர்கள் இப்போது விஜயை காப்பாற்றி அவர்கள் கூட்டணியில் சேர்த்து இவர்கள் ஆட்சியை அமைத்தால் இந்த நாடு, இந்த தமிழ்நாடு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கும், காவு வாங்க இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நரபலி கேட்கும் கூட்டத்திலும் இருந்து இந்த தமிழ்நாட்டை காக்க அண்ணன் திருமா போன்ற தலைவர்களை நீங்கள் எப்போதும், அதாவது அவங்கதான் தலைமை பண்பு என்றால் திருமா என்றால் தலைமை. இது போன்ற தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம். ஆக அண்ணன் திருமாவின் ஆதரிக்கிற
அவர் பேசுகிற அரசியலை முன்னெடுத்து நாம் நகர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, விஜய்க்கு நிச்சயமாக சட்டத்தின் மூலம் தண்டனை கிடைக்கவில்லை என்றால் கூட அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை மனசாட்சி என்கிற ஒரு தண்டனை. அவனை இரவில் தூங்க விடாது. நிம்மதியாக நீ எவ்வளவு குடிச்சிட்டு படுத்தாலும் உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. உன்னுடைய அதாவது மென்டல் நிலைமைக்கு நீ போய் இந்த 38 உயிர் பலிக்கும் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன்னுடைய சாடிஸ்ட் மனநிலையை நீ ஒருபோதும் அதாவது எப்படி சொல்றது, நம்ம போனாதான் அவங்க பார்ப்பாங்க. நீ லைட் ஆஃப் பண்ணி போட்டு போகும்போதே தெரியுண்டா நீ எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் அப்படின்றது. ஆனால் மக்களுக்கு புரிவதற்கு 38 உயிர் தேவைப்பட்டு இருக்கிறது. இனி விஜய் என்ன உருட்டினாலும் சரி, நீ எப்படி மண்ணுல போட்டு புரண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் உன்னுடைய அரசியல் எடுபடாது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனி விஜய் போகிற இடத்திற்கு கூட்டம் போகாது. அந்த தற்கூறிய அணில் குஞ்சுகள் மட்டும் போய் நீங்க செத்து பாடையில போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. இந்த நாட்டுக்கு பயன்படாத, வீட்டுக்கும் பயன்படாத இந்த தற்கூறிய அணில் குஞ்சுகள் இருந்தால் என்ன, போனா என்ன, உங்களை வைத்து உங்கள் தலைவன் வாழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய பொதுமக்களை எந்த விதத்திலும் நீங்கள் தொல்லை கொடுக்க கூடாது. அதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சினிமா மோகத்தை ஒருபோதும் நாம் வளர்க்க கூடாது. இந்த தற்கூரி கூட்டங்களை வளர்க்கவும் கூடாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, தமிழ்நாடு எப்போதும் ஒரு அறிவுசார் மண் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் அரசியல் புரிதலோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே NOT7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.